ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. இந்த சம்மருக்கு ஏத்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு சம்மர் ட்ரிங்க் தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். செம்ம டேஸ்டா இருக்குங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியா செஞ்சு கொடுங்க. கடையில வாங்கி கொடுக்குற பேக்கெட் ட்ரிங்க்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் விட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. உடம்புக்குமே ரொம்ப நல்லதுங்க. 1/4 கப் அளவு கேழ்வரகு மாவு இருந்தாலே போதுங்க. இந்த சூப்பர் டேஸ்டியான சம்மர் ட்ரிங்கை ரெடி பண்ணிடலாம். டேஸ்டும் சூப்பரா இருக்கும். எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாங்க. பாத்திரத்துல 1/4 கப் அளவு ராகி மாவு சேர்த்துக்கலாங்க. நான் கடையில வாங்கின ராகி மாவு சேர்த்திருக்கேன். நீங்க வீட்டுல அரைச்சது கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நீங்க எந்த கப்ல ராகி மாவு அளந்தீங்களோ அதே கப்ல 2 கப் அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுறலாம். கட்டி இல்லாம நல்லா இந்த மாதிரி கலந்துட்டேன். இது அப்படியே இருக்கட்டுங்க. பாத்திரத்துல 1/2 கப் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவு ராகி மாவுக்கு 1/2 கப் அளவு நாட்டு சக்கரை சரியான இனிப்புல இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டா கூட்டி குறைச்சு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாட்டு சக்கரை கரைஞ்சு வந்தா மட்டும் போதும். நான் நாட்டு சக்கரை சேர்த்திருக்கேன். நீங்க வேணும்னா நார்மலான சுகர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வெள்ளத்தை கூட நீங்க சேர்த்துக்கலாங்க. நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இது அப்படியே வடிகட்டி வேற ஒரு பாத்திரத்துல மாத்திரலாம். தூசுக்கள் எல்லாம் இருக்குங்கிறனால நான் வடிகட்டிட்டு மறுபடியும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப அதே பாத்திரத்துல நம்ம கரைச்ச நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாங்க. இப்ப இதோடவே நம்ம கரைச்சு வச்சிருக்கிற ராகி மாவு கரைசலை சேர்த்துக்கலாம். ஸ்லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா கலந்து விடலாம். ஒரு 2ல இருந்து 3 நிமிஷத்துலயே நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருங்க. மீடியம் ஃபிளேமுக்கும் ஸ்லோ ஃபிளேமுக்கும் மாத்தி மாத்தி வச்சு கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஹை ஃபிளேம்ல வைக்க வேண்டாம், அடி பிடிச்சிரும். பாருங்க, கலந்து விட மாவு நல்லா கெட்டியாகி நல்லா சுருண்டு நமக்கு வேக ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நல்லா கலந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா கெட்டியா நம்ம காய்ச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே ஆற வச்சுக்கலாங்க. ஸ்டவ்ல இருந்து இறக்கி நல்லா ஆற வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு கெட்டி ஆயிரணுங்க. இப்ப இது அப்படியே இருக்கட்டும். பாருங்க, நல்லா ரூம் டெம்பரேச்சர் வர அளவுக்கு நல்லா ஆற வச்சுட்டேன். இப்ப நல்லா ஒரு வாட்டி இதை அப்படியே கலந்து விட்டுட்டு இதோட 1/4 மூடி தேங்காவை அரைச்சு பால் எடுத்து வச்சிருக்கேன். 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாங்க. தண்ணி பாலும் திக்கான பாலும் சேர்ந்தே நான் ஊத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நீங்க வேணும்னா தேங்காய் பாலுக்கு பதிலாக நார்மலான பாக்கெட் பாலோ இல்லைன்னா மாட்டுப்பாலோ சேர்த்துக்கலாம். இப்ப பாலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி மாதிரி தெரியாம இருக்கணும். அந்த அளவுக்கு கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்க, நல்லா இந்த மாதிரி விஸ்க் வச்சு கலந்துட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க மிக்சியில சேர்த்து ஒரு அடி அடிச்சுட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனா இந்த மாதிரி குடிக்கும் போதே டேஸ்டா தான் இருக்கும். இப்ப இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டேன். தேங்காய் பால் சேர்த்துட்டு இப்ப இதோட ஊற வச்ச சப்ஜா சீடு 2 கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கலாம். சப்ஜா சீடு இல்ல அப்படின்னா சியா சீட் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாங்க. சப்ஜா சீட் ஆட் பண்ணிருக்கேன். டக்குன்னு நமக்கு ஊறி வந்துடும். சியா சீட் சேர்க்கிற மாதிரி இருந்தா ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. பவுல்ல ஐஸ் கியூப் சேர்த்து வச்சிருக்கேன். இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சம்மர் ட்ரிங்க் அதுல ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்ப எக்ஸ்ட்ராவா கொஞ்சமா தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, தேங்காய் பால் உங்களோட கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த டைம்ல உங்களுக்கு ஸ்வீட்னஸ் வேணும்னா எக்ஸ்ட்ராவா நாட்டு சக்கரை நீங்க கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம், இல்ல சக்கரை கூட சேர்த்துக்கலாங்க. அவ்வளவுதான். ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ராகி கூல் ஜூஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். இந்த மாதிரி சம்மர் ட்ரிங்க் குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுங்க. வேணும்னு கேட்டு வாங்கி குடிப்பாங்க. உடம்புமே ரொம்ப குளிர்ச்சியாவும் ஹெல்த்தியாவும் இருக்கும். தேங்காய் பால் ரொம்ப நல்லது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லயும் மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.